சேஃபர் இன்ஸ்கர்ட் போட்டால் தான் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் லுக் கிடைக்கும். கொஞ்சம் தொப்பை வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைப்போம். பட் அப்படி இல்லை, நம்ம நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணுற இன்ஸ்கர்ட்டே வந்து கரெக்டான பொசிஷனில் கட்டணும் அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் லுக் கிடைக்கும். நம்ம தொப்பையும் வந்து பெருசாக தெரியாது. ஸோ அதை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஹாய், எல்லாருக்கும் இருக்கிற மேஜர் ப்ராப்ளமான சாரீ ட்ராப்பிங் குண்டாக இருக்குந்தா எப்படி கட்டுறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி பர்ஃபெக்டான லுக்கில் சாரீ கட்டுறது அப்படின்னு தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் இன்ஸ்கர்ட் பொசிஷன். இன்ஸ்கர்ட் வந்து ரொம்ப தொப்பைக்கு மேலே கட்டாமல் சென்டர் ஆஃப் த தொப்பையில் கட்டுங்க. அதாவது கரெக்டாக உங்களோட பெல்லி பாட்டமுக்கு நேராக இருக்கிற மாதிரி வந்து கட்டுங்க. கட்டுறதுமே வந்து ரொம்ப லூஸாக இல்லாமல் நல்லா டைட்டாக நல்லா ஃபிட்டாக இருக்கிற மாதிரி கட்டுங்க. அப்போ தான் சாரீ கட்டுறப்போ ப்ளீட்ஸ் எல்லாம் உள்ளே சொருகிறப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ சாரியோட உள் சுத்து பகுதியை எடுத்துகிட்டு நம்ம ரைட் சைடு வந்து நம்ம டக்கின் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ என்னுடைய சாரீஸ் பொறுத்தளவுக்கு நான் சாரியோட ப்ளவுஸ் வந்து நான் வேறு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தான் யூஸ் பண்ணுவேன். சாரியோட ரன்னிங் ப்ளவுஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, சாரீ வந்து எனக்கு ரொம்ப லென்த்தாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே விட்டுருவேன். சப்போஸ் இப்போது நம்மளுக்கு சாரியோட ரன்னிங் ப்ளவுஸ் தான் நம்ம ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த இடத்த கட் பண்ணதுக்கப்புறமா ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு 1 மீட்டர் 1.5 மீட்டரில் நம்மளுக்கு இன்னொரு ஃபேப் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் உடம்பாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது அட் த சேம் டைம் கொஞ்சம் தொப்பை பெருசாக வயிறு பெருசாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா தான் சாரியோட சென்டர் ப்ளீட் எடுக்கையில் நம்மளுக்கு துணி வந்து பத்தும், சாரீ வந்து பத்துற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தையும் நோட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு சுற்றி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு இப்போ முந்தான போர்ஷன் நம்ம எடுக்க போகிறோம். ப்ளீட்ஸ் வந்து ஒரு 6 இல்லை 7 ப்ளீட்ஸ் நீங்கள் உங்களோட கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். பல்லு ஹெம் மட்டும் ஒரு 4.5 இன்ச்சஸ்லேருந்து ஒரு 5 இன்ச்சஸ் நீங்கள் வைக்கலாம். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா ரொம்ப ப்ராடாக அந்த பார்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் லுக் வைஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளீட்ஸ் வந்து நம்ம எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ளீட்ஸ் வந்து கேதர் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு கையோட ஒரு பின் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ப்ளீட்ஸ் வந்து ஸ்டார்டிங் டு பாட்டம் வரைக்கும் நம்ம எடுக்கிற ஷோல்டர் பின் வரைக்கும் ஈவனாக இருக்கும். ஸோ ப்ளீட்டுமே வந்து நம்ம ஆன் ஸ்பாட் கட்டுறப்போ அது ஆன் ஸ்பாட்டில் வேர் பண்ண மாதிரி இருக்குது. அதனால ஒரு பர்ஃபெக்ட் லுக் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ஷோல்டரோட சேர்த்து வச்சு ஒரு பின் பண்ணிக்கிறோம். இப்போது சாரியோட ஃபஸ்ட் லேயர் எடுத்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வரோம். இப்போ இந்த இடமும் நம்மளுக்கு ஒரு முக்கியமான பிளேஸ் தான். இந்த ஃபஸ்ட் லேயர் எடுத்து கொண்டு வரப்பவே நம்ம டைட்டாக இழுத்து கொண்டு வந்துடணும். ஸோ இதுவுமே வந்து நம்ம லூஸாக விடக்கூடாது. கரெக்டாக கொண்டு வந்துட்டு எந்தவித சுருக்கம் இல்லாமல் நல்லா அலைன் பண்ணிடுங்க. இப்போது கரெக்டாக உங்களோட பெல்லி பட்டனுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு 3 இன்ச்சு கீழே தள்ளி ஒரு பின் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி கண்டிப்பாக இந்த இடத்துல யாரும் பின் பண்ண மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க சில பேர். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா, நல்லா ஒரு டைட்டான ஒரு லுக் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணணும். இப்போ அதுக்கடுத்த ஸ்டெப் சென்டர் ப்ளீட் வந்து நம்ம ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்க்கு வரலாம், இல்லை லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு போகலாம். ஸோ இப்போ நான் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து தான் நம்ம எடுக்க போகிறேன். ஏன்னா லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் ஃபேப் வந்து நீங்கள் விட்டுறணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்கலாம். சுத்து பகுதியில் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து வச்சு ஏன் ஸ்டிச் பண்ணணும்னு சொன்னேன் அப்படின்னா, ஸோ இந்த ரீசனுக்காக தான். இப்போ உடம்பா இருக்கிறாங்கன்னா நம்மளுக்கு இடுப்பளவு வந்து அகலமாக இருக்கும். ஸோ உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு ஸோ அதுக்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அப்போது இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா ஃபேப்ரிக் இருந்தால் தான், சாரியோட ஃபேப்ரிக் இருந்தால் தான் நம்ம அந்த கம்ஃபர்டபுளில் வந்து நம்ம இருக்க முடியும். ஸோ ப்ளீட்ஸும் வந்து சென்டர் ப்ளீட் பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக 7-8 ப்ளீட்டுக்கு மேலே வரும். நல்லா நீங்கள் பெரிய ப்ளீட்டாகவே எடுத்தாலும் நம்மளுக்கு வரும். ஏன்னா இப்போ நம்ம ப்ரீ ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சென்டர் ப்ளீட் பொறுத்தளவுக்கு நம்ம குட்டியாக வச்சு அயன் பண்ணி அதை வந்து மேட்ச் பண்ணிடுவோம். பட் ஆன் ஸ்பாட்டில் கட்டுறப்போ நம்ம குட்டியாக நம்ம ப்ளீட்ஸ் எடுத்தோம்னா ப்ளீட் வந்து பத்தாது, கீழே வந்து இப்படி விரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எடுத்த ப்ளீட்டை அப்படியே நம்ம டக்கின் பண்ண போகிறதில்ல, அதை வந்து இப்படி ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையால் ப்ளீட் எல்லாமே வந்து 1 by 1 அரேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ப்ளீட்ஸ் வந்து மொத்தமாக அப்படியே வந்து உள்ளே சொருகணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து வயிறு பெருசாக இருக்கும். எக்ஸ்ட்ரா எதையும் சொருகிறப்போ 10 ப்ளீட் இருக்கிற ப்ளீட்டை மொத்தமாக வச்சு உள்ளே சொருகிறப்போ நம்மளுக்கு வந்து வயிறு இன்னுமே பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
ப்ளீட்ஸில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம எந்த இடத்துல டக்கின் பண்ணுவோமோ ஸோ அந்த இடத்துல பின் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ப்ளீட்ஸையும் கேதர் பண்ணிவிட்டு இப்போ வந்து உள்ளே டக்கின் பண்ண போகிறோம். என்னடா சாரீ கட்டுறதுக்கு இவ்வளோ அக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி சில பேர் யோசிப்போம். அப்படி இல்லை, ஒரு சாரீ எதுக்காக அழகாக கட்டி பழகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு செல்ஃபாக வந்து கட்டி பழகிட்டோம் அப்படின்னாவே ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா சாரீ ப்ரீப்ளீட்டிங் சாரீ ஜாப்பிங்னால நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து வீட்டில் இருந்துகிட்டே மணி ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா சாரீ வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கட்ட தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ அப்போ தான் அடுத்தவங்களுக்கு நம்ம கட்டுறப்போ ஸோ இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி கட்டுறப்போ இன்னும் ஒரு பர்ஃபெக்ட் பிரைட் லுக் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம செல்ஃபாக தான் நம்ம இதை கற்றுக்க போகிறோம். ஸோ இது எப்பேற்பட்ட உடம்பாக இருந்தாலுமே வந்து நம்ம சாரீ கட்டுறப்போ ஒரு அழகான ஒரு லுக் வந்து கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம லேர்ன் பண்ணி வச்சுக்கணும். சாரீ ப்ரீப்ளீட்டிங் பற்றியும் சாரீ ட்ராப்பிங் பற்றியும் நீங்கள் இன்னுமே டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட ரியா ட்ராப்பிங் ஸ்டுடியோ ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்போ உள்ளே டக்கின் பண்ணதுக்கப்புறமா இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப் இப்படி ரைட் சைட்லேருந்து கையை உள்ள அந்த ஹோலில் விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதை நல்லா எந்த அளவுக்கு டைட்டாக புல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு புல் பண்ணிங்கன்னா இப்படி வரும். ஓகேங்களா, இதை அப்படியே ஒரு சுற்றி உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் சில்க் சாரீ வேர் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த சைட் லேயர் வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி விடலாம். ஸோ இது அப்படியே சொருகாமல் நல்லா டைட்டாக இழுத்து நல்லா ஒரு முறுக்கி உள்ளே டக்கின் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா சில பேர் அப்படியே சைட்லேயே சொருகிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. கொண்டுட்டு பின்னாடி இழுத்து இந்த எக்ஸ்ட்ரா ஃபேபில் அப்படியே இழுத்து பின்னாடி முதுகு சைடு வந்து உள்ளே டக்கின் பண்ணிடணும். ஸோ ஃபைனலாக இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போ இந்த ஷோல்டர் பின்னும் நம்ம பின் பண்ணியிருப்போம்ல ஸோ அந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளீட்ஸும் நழுவிட்டு போயிடக்கூடாது. ஸோ எடுத்த ப்ளீட்ஸு அப்படியே கேதர் பண்ணி நம்ம ஒரு பின் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த முந்தான போர்ஷனை வந்து நம்ம கரெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் இந்த ஃப்ரண்ட் லேயரில் நம்ம இந்த கசகசன் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதே சமயத்தில் இப்போ இடுப்பு பகுதியில் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி இந்த ஹாஃப் சாரி நம்ம போடுவோம்ல ஸோ அந்த மாதிரி நல்லா டைட்டாக இழுத்து கொண்டு வந்து அட் த சேம் டைம் இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் எல்லாமே கரெக்டாக எல்லா ப்ளீட்ஸையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ப்ளவுஸோட ஷோல்டர் பாயிண்டில் வந்து நீங்கள் பின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த போர்ஷன் வந்து யாரும் மறுபடியும் ரிப்பீட்டடாக பண்ண மாட்டோம். ஆனால் ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பர் மெத்தடாக அது இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்களா சாரீ வந்து எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ சென்டர் ப்ளீட்டும் நிறையா இருக்குது. ஸோ கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப ஃபிட்டாகவும் இருக்குது. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வீடியோ போடலாம், சாரீ ப்ரிப்ளீட்டிங் வீடியோ போடலாமா இல்லை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாரீ ட்ராப்பிங் வீடியோஸ் போடலாமான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.